ஆங்கிலேயர்களை எதிர்த்ததுனால தான் முன்னாடி இந்த கோட்டையினுடைய முன்புறம் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. அவங்க வந்து பீரங்கி குண்டுகளை வச்சு அந்த கோட்டையை வந்து தகர்த்ததா வந்து சொல்றாங்க. ஆனா மாட்டும் பக்கத்து இடம் கயர் உள்ளது சாக வாங்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி நோலியா. இன்னைக்கு நம்ம சுதந்திரத்துக்காக நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின ஒரு சிலர் வாழ்ந்த இடத்துக்காக வந்திருக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு போற வழியில காரைக்குடிலேருந்து தேவக்கோட்டைக்கு போற வழியில இருக்கக்கூடிய சங்கரபதி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். சிகைஸ் ஆக்சுவலி வந்துட்டு இந்த இடத்த நாங்கள் சரி பண்ணுறதுக்கு பழுது பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். பட் ஆனால் ஆக்சுவலி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தப்போ இந்த ஒவ்வொரு மரத்துக்குமே ஒரு கீழே விழுந்து கிடக்கிற மரத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்க காரணத்தினால இது வந்து கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு இதை அலோகேட் பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் நம்ம கை வச்சாக்க இது தேவையில்லாமல் நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இதை வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கோம். நீங்கள் இதுக்கு மேலே இந்த இடத்த பழுது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதனால் இந்த கோட்டையோட முதல் கல் கீழே கிடக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அந்த கற்கள் முடிகிற வரை தேடி போக போகிறோம். நீங்களும் எங்கள் கூடவே சேர்ந்து பயணிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது திரும்பவே மாற்றி அமைக்கப்படலாம். இதுதான் இந்த கோட்டையோட எஞ்சி இருக்க முகப்பு பகுதிங்க. எவ்வளோ சதவடைஞ்சிருக்கு பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கோட்டை சுவர், எவ்வளோ பெரிய தூண்கள், எவ்வளோ பெரிய முகப்பு கோபுரம்லாம் அமைச்சிருப்பாங்கன்னு. இப்போ பாருங்கள், எல்லாமே மண்ணோட மண்ணாக கீழே விழுந்து போய் கிடக்கு. நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாலே இருக்கக்கூடியவங்க தான். அவங்க பேர் தென்றல். ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டீச்சராக இருந்திருக்காங்க. இவங்க தான் அன்புதானே எல்லாம் செய்தோம் அந்த அண்ணா கூட வந்துட்டு பேசி இந்த இடத்த எங்களுக்காக சொன்னவங்களே பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்களோட முயற்சியால் தான் நாங்கள் இந்த இடத்தையே க்ளீன் பண்ணுற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்தோமே. கோட்டைக்கு பேர் வந்து சங்கரபதி கோட்டை. இந்த கோட்டையை சேதுபதி மன்னர் வந்து கட்டினாரு. தன்னுடைய மகள் வேலு நாச்சியாருக்கு இந்த கோட்டையை சீதனமாக வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த கோட்டை வந்து நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டையாக வந்து இருந்திருக்கு. இங்கே வந்து வேலு நாச்சியாரும் போர் பயிற்சி மேற்கொண்டு சிவகங்கையை மீட்க எவ்வளவோ போராடி இருக்காங்க. அது மாதிரி மருது சகோதரர்களும் இங்கே வந்து தங்கியிருந்திருக்காங்க. ஊமத்துறை மன்னனும் இங்கே தங்கியிருந்திருக்காங்க. ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு இந்த கோட்டை வந்து ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு. ஆங்கிலேயர்களை எதிர்த்ததுனால தான் முன்னாடி இந்த கோட்டையினுடைய முன்புறம் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. அவங்க வந்து பீரங்கி குண்டுகளை வச்சு அந்த கோட்டையை வந்து தகர்த்ததா வந்து சொல்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள இந்த கோட்டையை நம்ம எப்படி பராமரித்தோம்? யாருக்குமே இந்த கோட்டை ஒன்று இருக்கிறத தெரியாமே போயிடுச்சு. சங்கரவதி கோட்டை அப்படின்னு பஸ்ஸில் போகிறவங்க வேணால் வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு சாதாரண மனிதர்களோ இல்லை வேறு யாருமோ வந்து இந்த கோட்டையை வந்து பராமரிக்கிறதுக்கு எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. ஜெயலலிதா அம்மா பீரியடில் வந்து 2013 3 கோடி நிதி உதவி ஒதுக்கி இந்த கோட்டையை பராமரிக்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள அமைச்சர் மாங்குடி அவர்கள் முயற்சி செஞ்சுருக்காங்க. பூமி பூசை வந்து நடந்திருக்கு ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக. ஆனால் யாருமே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம். இப்போ பராமரிக்காமல் விட்டோம்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கோட்டை வந்து தெரியாமல் போயிடும். சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு பகுதி தான் இப்போ இருக்குது. மற்ற பகுதியெல்லாம் அங்கங்கே அழிஞ்சு போய் சின்ன கற்கள் அங்கங்கே செம்பராங்கற்கள் கிடக்கிறத நம்ம வந்து காணொலிகளில் வந்து பாருங்கள். எத்தனையோ பேர் வந்து சங்கரவதி கோட்டையை வந்து காணொலியாக எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ முயற்சி செஞ்சது என்னென்னா, இந்த கோட்டையை சுத்தம் பண்ணுறதுக்காண்டி வந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து சரியான ஒரு பெர்மிஷன் கிடைக்காதனால எங்களால் வந்து சுத்தம் பண்ண முடியலை. 2வது மரங்கள்ல எல்லாம் அங்கங்கே வந்து நம்பர்ஸ் எழுதியிருக்கு. கோட்டைக்குள்ள உள்ள மரங்களில் கூட வந்து நம்பர் எழுதியிருக்கு வனத்துறையினால். அதனால் எங்களால் வந்து சுத்தம் பண்ண முடியலை. நம்ம அரசாங்கமும் நம்ம பகுதி மக்களும் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக சுத்தம் பண்ணலாம். நம்ம மன்னர்கள் வாழ்ந்த இந்த பகுதி வந்து வீணாய் போய்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து முயற்சி செய்வோம், இந்த கோட்டையை மீட்டெடுப்போம். இதுதான் கோட்டையோட நடுப்பகுதிங்க. இதுல முக்கால்வாசி இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த கல்லு கூட பாத்தீங்கன்னாக்கா இப்போ விழுந்த கல்லு தான் போல. இங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருந்து கீழே விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவு இருந்த இந்த கோட்டையில இப்ப நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய தூண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 தாங்க இருக்கவே செய்யும். இங்க பாருங்க, இங்க மேல இந்த மேற்கூரை எப்படி கீழே இடிஞ்சு விழுந்திருக்குன்னு. ஆக்சுவலி அது கீழே இடிஞ்சது விழுந்தது இல்லாம அதை சுத்தி மேல பாருங்களேன் எவ்வளவு மரங்கள் இருக்குன்னு. இப்போ நீங்க இந்த ரூஃப் கிட்ட பாக்குறீங்க பாத்தீங்களா, கீழே அடியில எவ்வளோ பெரிய வேர் போயிருக்குன்னு. இந்த வேரோட அந்த மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த மரத்தோட வயசு கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. இப்போ இந்த மரத்தை நம்ம வெட்டணும்னு வைங்களேன், இந்த ரூஃப் கண்டிப்பா கீழே விழுந்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்தோட வேர் முழுக்க சேர்ந்துதான் இந்த ரூஃபே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து பிடிச்சி வச்சிருக்கு. ஒன்ஸ் சின்ன ஒரு அதிர்வு கிடைச்சா கூட அந்த இடம் அப்படியே கீழே இழிஞ்சு விழுந்துருங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு. இதை நம்ம புதுசா ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சப்பவே பண்ணியிருந்திருக்கணுங்க. இதுக்கு மேல இதை எப்படி வந்துட்டு பழையபடியே அந்த ராஜா காலத்துல உள்ள அந்த பழமையோடயே எப்படி இதை வந்து சரி பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம மேலே போகிறதுக்கு இப்போ இந்த வழியாக தான் போகணுங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்களேன்,
எவ்வளோ மரங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய மரமாக இருந்துச்சுன்னா அது இவ்வளோ அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போய் கிடக்கும் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில இருக்குது பாருங்களேன் இந்த மரம். இப்போ இந்த மரத்து மேலே தான் நம்ம மேலேயே ஏறி போகணும். இப்போ நம்ம இந்த கோட்டையோட மேலே ஏறி நின்றுட்டுருக்கேன் நான். வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கோட்டை. முழுக்க முழுக்க அழிஞ்சிருச்சுங்க. இதான் அந்த கோட்டையோட மதில் சுவராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வழியாக தான் நம்ம வந்து ஏறி வந்தோம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்களா, இதுதான் அந்த அரளை கல் போல இருக்குது. இந்த பாருங்க, எடுத்தாலே எடுத்துக்கிட்டு வருது, அவ்வளோ நிலமையில தான் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இடிஞ்சு விழுந்திருக்கு பாருங்க. இந்த கோட்டை முழுக்கவுமே கருப்பட்டி, கடுக்காய், முட்டையோட வெள்ளைக்கரு, சுண்ணாம்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சு செக்கில் ஆட்டி அதை 1 மாதம் ஊற வச்சு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு காரை மாதிரி யூஸ் பண்ணி இந்த கட்டடம் முழுக்க கட்டியிருக்காங்க. என்ன வகையான செடின்னு தெரிலங்க, ஆனால் மேல்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடி மாதிரி இருக்கக்கூடிய இந்த செடிகள் தான் ஃபுல்லாகவே படர்ந்து கிடக்கு. ஃபுல்லாக கொடின்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே முள்செடி தாங்க. இங்க நிறைய பகுதிகளா இருந்திருக்குங்க. இப்ப எல்லாமே இடிஞ்சு விழுந்ததுனால எது எதோட சேர்ந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. கொஞ்சம் வலிக்கு விட்டா கூட நம்ம வந்துட்டு கீழே விழுற ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய கோட்டையா இருந்திருக்கும். இந்த கோட்டையில வேலுநாச்சியார், மருது பாண்டியர்கள், இன்னும் எத்தனையோ பேர் வந்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லா நடந்து போயிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, இந்த செவுத்துல நின்று பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்களேன், இந்த மரங்கள் மட்டும்தான் இந்த கோட்டையவே உங்களுக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. மேல இருந்த இடத்த காமிச்சேங்க, முடிஞ்ச அளவுக்கு காமிச்சேன். ஏன்னா மித்தது போய் காட்ட முடியாது, ஏன்னா நிறைய முள்ளா இருக்கிறதுனால நம்மளால அதை தாண்டி போக முடியல. ஒன்ஸ் இதை சுத்தம் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த சைட் போக முடியும். நான் கீழே எப்படி இருக்கு அப்படின்றதே உங்களுக்கு கொண்டு போய் காமிச்சிடுறேன். வரவா? ஓகே. மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கீழே இருக்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரும் பெருசாக குட்டி பசங்களாம் யாரும் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப டேமேஜாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு குட்டி குட்டி ஓட்டையாக தான் இருக்குது. பட் அந்த குட்டி குட்டி ஓட்டையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இடம் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆடுறதை வச்சு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கண்டிப்பாக நீங்கள் சறுக்கி தான் விழுவீங்க வந்தீங்கன்னா. ஸோ தயவு பண்ணி யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த கோட்டையில் கீழே முழுக்க பார்த்தீங்கன்னா கட்டை மாதிரி வச்சு மேலே அந்த சீலிங்கில் வந்துட்டு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த ஏன்னா மேபி அந்த ரூஃப்லாம் வந்து கீழே விழுற நிலமையில இருக்கிறதுனால அதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கு மாட்டும் பக்கத்து இடம் கயர் உள்ளது சாக வாங்கலாம். பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க எழுதி வச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய இடம். இங்கே எத்தனை போர் பயிற்சி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே எழுதி வச்சிருக்கிறத பார்த்தீங்களா, என்னத்தான் சொல்ல. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மயில் இருந்திருக்குங்க, தெரியுதா? மயில் இருந்து செத்து போய் எப்படி கிடக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க, இதோட எஞ்சி போன அந்த எலும்புகளும் இந்த ரெக்கைகளும் வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு மயிலே செத்து போய் கிடக்கு கைஸ். அப்போ பார்த்துங்க இது எவ்வளோ பெரிய காடாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்புள்ள ஒரு காடுங்க. ஸோ இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்க முடியாத அளவுக்கான வன உயிரிகள் இருக்குது. வன உயிரிகள் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, 80 வகையான மூலிகை தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த காட்டில் இருக்குது. அது இல்லாமல் 39 வகையான உயிரினங்கள், எப்படி சொல்கிறேன்னா இந்த மான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்களே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய இருக்குது விலங்குகள். அது இல்லாமல் 17 வகையான பாம்புகள் இருக்குது, 8 வகையான ஊர்வன விலங்குகள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்க தவறிட்டோம். அதுதான் ஹானஸ்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம். இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செம்பூரான் கல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஒரு எண்கோண வடிவிலையோ இல்லை சதுரமாவோ செவ்வகமாவோ இப்படி தான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோட்டையில் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஆட்டுக்கல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு இந்த கல்லை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்க, இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க அந்த கல் தூண்களை எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சு ஒரே ஷேப்பில் வச்சு அடுக்கி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது உள்ளேருந்து பார்க்கறதுனால, இடிஞ்சு போய் பார்க்கறதுனால நமக்கு இது தனித்தனியாக வச்சு கட்டியிருக்கிறது தெரியுது. பட் இதே இந்த மாதிரி ஃபுல்லாக
உங்களுக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா இது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே இவ்வளோ கற்கள் வச்சு ஒரே அளவில் கட்டியிருக்காங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த இடம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயர் படையெடுப்பப்போ பீரங்கியால் தகர்த்தப்பட்ட இடம். இங்கே இருந்ததே ஒரே ஒரு வாயில், அதாவது என்ன சொல்கிறேன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வர மாதிரியே இந்த கோட்டையை அமைச்சிருக்காங்க. அந்த கோட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு யானையே வந்துட்டு போகிற அளவுக்கு அமைச்சிருக்காங்க. அப்போது இந்த கோட்டை எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னவோ இது இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு கொஞ்சம் கோட்டைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லாமல் ஒரு குட்டியாக இருக்க மாதிரி இது இருக்குது. பட் ஆனால் இதை யானை வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கோட்டை இப்போ இருக்க நிலைமையை பார்த்தா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருஷம் தாங்க இதே நிலமையில சுத்தம் பண்ணாமல் இந்த இடத்த வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 வருஷம் தான். எண்ணி 10 வருஷத்தில் இந்த இடம் இருந்ததே தெரியாமல் போய்டும். இப்படி ஒரு வரலாறு இருந்துச்சு, இப்படி ஒரு கோட்டை இருந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் ஃபுல்லாக மண்ணோட மண்ணாக போய். இந்த கோட்டை மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டையை தாண்டி இன்னும் தூரமும் இருக்குங்க. அங்கே நம்ம போயெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே வந்து யானையை வந்துட்டு பயிற்சி பண்ண இடம், யானையோட படிக்கட்டு, இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் அதையும் பார்த்துருவோம். இந்த கோட்டைக்கு இந்த சைடே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அங்கே வரைக்குமே கல்லெல்லாம் கிடக்குது கைஸ். இதெல்லாம் என்ன இடம்னு தெரியல. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கருவேல மரம் மண்டி கிடக்கு. இதோட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோட்டை இருக்குது பாருங்கள். இது இப்படி நம்ம கீழே குனிஞ்சுதாங்க போகவே முடியுது. மேலே நிம்மறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் இந்த கோட்டை சுவர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு, இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இன்னொரு அங்கே இருக்கிறது இல்லாமல் இங்கே ஒரு சுவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்போ இது வரைக்குமே அந்த கோட்டை சுவர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய பயங்கரமாக பெருசாக இருந்திருக்கும் போல இருக்குது இந்த கோட்டை. வாங்க அப்படி போய் இது எது வரைக்கும் போகுது அங்கே பாருங்கள். இங்கெல்லாம் தெரியுதா கல், இதே மாதிரி அது வரைக்கும் இருக்குது. அங்கே ஒரு பாம்பு புத்து வேற இருக்குது. ஸோ பார்ப்போம். செம்ம பெரிய காடுங்க. அம்மா ஐயோ சரியான வாடை அடிக்குதுங்க. எப்பா பயங்கரமான ஸ்மெல்லுங்க. இங்கே பார்த்தியலா எவ்வளோ பெரிய புத்து இருக்குது பாருங்க. வரேம்மா, இங்கே பாருங்க கல் இது வரைக்கும் தெரியுதா. இது போக போக போய்கிட்டே இருக்குங்க. நம்ம அந்த கோட்டையிலேருந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 50-100 ஸ்டெப்ஸ் ஃபீட் கிட்ட வந்துட்டு வந்திருப்போங்க. இங்கே வந்து பாருங்கள், இது வரைக்குமே உங்களுக்கு இந்த கற்கள்லாம் கிடக்கு. இங்கே பாருங்கள், நான் வேணால் உங்களுக்கு ரிவர்ஸ்லேயே காட்டுறேன். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி அம்மா போயிட்டுருக்காங்க. நான் வந்துட்டேன் முன்னாடி. ஆனால் அம்மா என்னை தனியாக விட்றதுக்கு யோசிச்சுட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஒரு படித்துறை இருக்குன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடி, அந்த படித்துறை இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ஆனால் இது இங்கே தான் இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. எதேர்ச்சியாக நாங்கள் இங்கே சரி ஏதோ புத்தெல்லாம் இருக்குது பாறையாக அந்த மண்டபத்தோட அந்த அந்த ஃபோட்டோட இந்த கல்லெல்லாம் உடஞ்சி கிடைக்கே அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கே தான் அது இருக்கவே செய்யுது. நான் இங்கே பாருங்கள், நான் என்னமோ நினச்சேன் அந்த கோட்டை மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அளவு மட்டும்தான் இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் 50 ஏக்கர்னு சொல்லும்போது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான். பட் அங்கேருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் வந்துட்டோம் தெரியுமா. பட் இங்கே வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த இடம் இடிஞ்சு கிடக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஒரு ஆற்றுப்படுகையெல்லாம் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. எங்கே போனீங்க? இதோ வரேன், வழியே இல்லைங்களேங்க. வழியே மோசமாக இருக்குங்க. ஃபுல்லாக காலெலாம் முள்ளு குத்தி பயங்கரமாக இருக்கு. இருக்கு பாருங்க. பாருங்க கைஸ், முழுக்க செம்பாரங்கள் தாங்க. பார்த்தீங்கன்னா மலைகள்லாம் இருந்த இடங்க. ஆனால் இங்கே எப்படி இவ்வளோ பெரிய கோட்டைக்கு இங்கே கிடக்கிற இவ்வளோ செம்பாரங்கற்கள். இந்த கோட்டை கிட்டத்தட்ட 50 ஏக்கர் பரப்பளவுன்னு சொன்னோம்ல, அந்த 50 ஏக்கர் பரப்பளவுக்கு வெறும் செம்பூரான் கற்களை தான் மெயினாக வச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளோ அந்த கற்கள் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியலங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் கேட்குறதுக்கு நாதியே இல்லாத அளவுக்கு எது எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான நிலமையில எப்படி கிடக்கு பாருங்களேன். வாங்க, ஆக்சுவலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, இந்த
இந்த வெட்ட வெளி பொட்டல் மாதிரி இருக்குல்ல, கருவேல மரமாக சூழ்ந்து, இதுதான் இந்த மறைஞ்சிருந்து தாக்குற அந்த கொரில்லா படைக்கும் அதுக்கப்புறமா அந்த யானைகளை வச்சும் குதிரைகளை வச்சும் பயிற்சி கொடுத்த இடம் இதுதான். பெரிய குளம் மாதிரி வெட்டியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஏக்கர் அந்த மாதிரி வெட்டியிருந்திருக்காங்க. பட் இப்போது எந்த அளவுக்கு குறுகி இருக்குன்றது தெரியல. இப்போ இதெல்லாமே பாருங்கள், எல்லாம் கருவேல மரம் தான் ஃபுல்லாகவே. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இங்க பாருங்க. கோட்டையோட சுவர் தெரியுது உங்களுக்கு? அது மேலே இந்த கருவேல மரம், எவ்வளோ பெரிய கருவேல மரம் மறந்துருக்குன்னு. இங்கே என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி அந்த காம்பவுண்ட் மாதிரி இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இருக்குங்க. ஆனால் இந்த நடுவில் இருக்க இந்த கருவேல மரங்கள் இருக்கிறது மட்டும் பாருங்களேன், எல்லாமே காஞ்சு சருகா போயிருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இடிஞ்சு விழுந்தது மாதிரி தான் இருந்திருக்கும். எல்லாம் செதறி போய் கிணத்துனாலும் நமக்கு தெரியல. பட் இது அந்த குளம் மாதிரி அமைச்சதுக்கான அமைப்பு இங்கே பாருங்கள். இங்கே உங்களுக்கு தெரியுதா? படி மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள். ஒன்னன் பின் ஒன்றா அடுக்கி வச்சு இந்த இடத்த கட்டியிருக்காங்க. தெரியுதா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த உங்களுக்கு அந்த குளத்தோட வாயில் அமைப்பே இதுதான். இங்கே உங்களுக்கு இங்கே இருக்கா? இது இல்லாமல் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த தரைத்தளம் மாதிரி அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது கூட உங்களுக்கு செம்பானங்கற்களை வச்சு அமைச்சிருக்காங்க. இந்த இடத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆதிக்காடுன்னு போட்டிருக்காங்கங்க இந்த இடத்தோட பேர். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்களே இந்த இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக விலங்குகளை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இறக்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு மேடு பள்ளமாக இருந்தது அப்படின்னா இறங்கி வரது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அவங்க விலங்குகளை கூட பாதுகாத்து அவங்கள வெளில எடுத்துகிட்டு வரதுக்காக இங்கே பாருங்களேன், இதோட இந்த அளவு எவ்வளோ குட்டியோண்டா வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த செம்பாரங்க இருக்குல்ல, அதுக்கேற்ற அளவில் வெட்டி இதோட அந்த படுக்கையை பாருங்கள் எவ்வளோ பெரிய படுக்கை அமைச்சிருக்காங்கன்னு. இதுலேருந்து அது வரைக்கும் இருக்குங்க. இதில் இந்த விலங்குகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இறங்கி வந்து இந்த சுற்றி இருக்க இந்த இடத்துல நம்ம சொன்ன அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்துட்டு நடத்தியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அப்போ எத்தனை ஏக்கர் பரப்பளவு இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும்னு பாருங்கள். இப்போ இந்த இடம் எல்லாமே சதலம் அடைஞ்சு ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் கருவேல மரங்களாக நிறைஞ்சு போயிருக்க மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்கும். எனிவேஸ், நான் இந்த படி வழியாக ஏறி இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம். சரிங்களா? இது ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்தே வரலை. இது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயந்தான். வாங்க இன்னும் போய் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். போர் பயிற்சிக்கான இந்த இடம் எப்படி இருக்குன்றதை மட்டும் இங்கேருந்து அந்த ஓவர் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம சொன்ன அந்த ஏரி வர இடம், அதுக்கப்புறமா இதோட மொத்த அந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு பேக் சைடாக நம்ம நடந்து வந்தாக்க இங்கே ஒரு மசூதி இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் ஏதோ இடம் இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் போய் பார்த்துடலாம். போங்க. தாழி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதுமக்கள் தாலி இருக்கிறது ரவுண்ட்ல இருக்குமா? இது கற்களை வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க. சமாதியா இருக்குமோ? சரிம்மா, பார்த்து வாங்க. உள்ள எவ்வளோ தூரம் போயிடுச்சு. அம்மா வேணாமா வேணாமா, எடுத்துட்டேன் வாங்க. பார்த்து வாங்க. நீங்க பிடிக்கிறீங்களா? அது பிடிச்சிக்கோங்க. பார்த்து வாங்க. இந்த முள்காட்டுக்குள்ளே பூந்து வந்து நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தெரிஞ்சு பாருங்க, இந்த பில்டிங் தாங்க. சரியா, மேலே யாருமே ஏட்டாங்க. வாங்க உள்ளே போய் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே வந்துட்டு ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. இது மேலே இருந்து வாட்ச் பண்ணுறதுக்கான வாட்ச் டவர் போல் தெரியுதுங்க. இங்கே பாருங்கள், இது ரீசெண்டாக கட்டினது தான் போல். வாங்க மேலே போய்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போய் பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இங்கே ஒரு ரூம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. இங்கே மேலே
மேலே போனால் பெரிய ஃபாரஸ்ட் தாங்க தெரியுது. இங்க பாருங்க, இது மேலே சதலம் அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுதான் மேலே இருந்து பார்க்குற இந்த வாட்ச் டவர் பாருங்க. இங்கே கூட வந்து எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இது பாருங்க, ஓவரால் இது எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் பாருங்க. நம்ம போனால அந்த யானைகள் குதிரைகள் அதுக்கெல்லாம் வந்துட்டு பயிற்சி கொடுக்குற இடம், அந்த முள்காடா தெரியுது பாருங்க. திரும்ப நம்ம கோட்டைக்கே வந்தாச்சுங்க. நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுரங்கம் மாதிரி இருக்கக்கூடியதாக சொன்ன ஒரு இடம் இருந்தது. பட் இது சுரங்கம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கிணறு மாதிரி இருக்கக்கூடியது, இல்லைன்னா வேற ஏதாவது வச்சுருந்துருக்கலாம். இது இடிஞ்சு விழுந்ததுனால கூட இது குழியாக ஆகியிருந்துருக்கலாம். ஃபைனலி இந்த இடத்த ஃபுல்லாகவே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் சுற்றி வந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. இந்த 50 ஏக்கர் இருக்கக்கூடிய இந்த கோட்டை, 500 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த காடு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம், உங்களுக்கும் சுற்றி காமிச்சிட்டோம். இதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது. சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. பிகாஸ் இது ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்க பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நாங்கள் வரும்போது இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து இந்த கோட்டையில் இருக்கிற மரங்களை அகற்றி கோவிலில் செய்கிற உழவார பணியை இந்த கோட்டையில் செய்யலான்னு வந்திருந்தோம். ஏன்னா ஒரு 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்தகைய கோட்டையானது, பெரும் வரலாற்றை சுமந்து நிற்கிற இந்த கோட்டையானது இந்த நிலையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிறு குழுவாக சேர்ந்து அம்மா தென்றல் அம்மா மூலயமா இங்கே வந்தோம். இவங்க கிட்டத்தட்ட 5 மாதங்கள் காலங்களாக என்னை அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வாங்கப்பா அந்த பணியை இங்கே வந்து செய்யுங்க அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுத்து வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து முழுக்க ஒரு வனப்பகுதியில் அமைந்த ஒரு கோட்டையானது. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், அதாவது அதில் மரங்களில் எண்கள் போட்டிருக்கிறனாவே அது அரசாங்கத்துக்கும் வனப்பகுதிக்கும் சொந்தமான ஒரு மரமானதுனால நம்மளால் அதை கண்டிப்பாக வெட்டி அகற்ற முடியாது. கண்டிப்பாக முழு அனுமதியோட ஒரு நாள் வந்து இந்த கோட்டையை நம்ம சுத்தம் செய்வோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்ன விஷயத்தை அதில் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யூடியூப்லையோ இல்லை இந்த மாதிரி பிளேசஸ்னால் சேஃபாக போங்க, ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ ஒரு பிரேவாக இந்த பிளேஸ்க்கு வந்து செக்யூர்டாக அந்த பிளேஸில் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ இது வந்து அபேண்டன் பிளேஸோ இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டமான ஒரு பிளேஸ்க்கு போகிற எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக தெரியும். இவ்வளோ காடு உள்ளே போகிறதுலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ். ரொம்ப சேஃபாக இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். யாருக்கும் தயவு செஞ்சு இன்னொரு விஷயம் கேட்டுங்க, நீங்கள் வரும்போது எல்லாம் குரூப்பாக வாங்க. இந்த மாதிரி யாரும் ரிஸ்க் எடுக்காதுங்க. இதுக்கு நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நாங்கள் சேஃபாக எங்கள் கூட வரும்போது எங்கள் கூட ஒரு கைடன்ஸ் வச்சு தான் நாங்கள் இதுக்குள்ளே போனோம். அதனால் நீங்கள் தனியாக வந்து முயற்சி பண்ணி இதில் எங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அதை முன்னாடி நாங்கள் சொல்லிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ, பாய்.